ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாடல் டெஸ்ட்டாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது முன்னாடியே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் தான். நமக்கு எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் இந்த வரிசை முறையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டோட்டலாக 90 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட்டு ஜெராக்ஸ் வச்சுருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு நோட் எடுத்துகிட்டு கொஷின் சொல்லும் போது ஆன்சரை மட்டும் நோட் பண்ணுங்கள். நான் உடனே ஆன்சர் சொல்லிவிடுவேன். சரின்னா டிக் பண்ணிக்கோங்க, தப்புன்னா ராங் போட்டுக்கோங்க. சரிங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது ஃபைனலாக உங்களுக்கு தெரியும். கொஷின் ஆன்சர் இதை மட்டும் தயவுசெய்து பார்த்துட்டு போகாதீங்க. நீங்களே கெஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். கொஷின்ஸ் பார்க்கலாம். குழந்தைகளால் வெளிப்படுத்தப்படும் 3 முதன்மையான மனவெழுச்சிகளாவன கோபம், பயம் மற்றும் மகிழ்ச்சி என உணர்த்தியவர் யார்? வாட்சன். ஒழுக்க வளர்ச்சி பற்றிய நிலைகளை விளக்கிய உளவியல் அறிஞர் யார்? லாரன்ஸ் கோல்பர்க். கோல்பர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு நம்ம படிச்சிருப்போம். நுண்ணறிவின் முப்பரிமாண கோட்பாடு அமைப்பை உருவாக்கியவர் யார்? கில்ஃபோர்ட். லியோபோல்ட் பெல்லாக்கினால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் இணைத்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றது? 10 அட்டைகள். ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு காரணமாக அமைவது எது? மரபு மற்றும் சூழ்நிலை. சிக்மண்ட் பிராய்டின் ஆளுமை கோட்பாட்டின்படி யதார்த்த கொள்கை அல்லது கருத்து மெய்மையின்படி இயங்குவது எது? அவங்க கேட்டிருக்கிறது யதார்த்த கொள்கை அல்லது கருத்து மெய்மையின்படி இயங்குவது எது? இதுக்கு ஆன்சர் ஈகோ. நெறிப்படுத்த அறிவுரை பகர்தல் அல்லது தன்னெறிப்படுத்தும் முறை என்னும் அறிவுரை பகர்தல் முறையின் முதன்மை அறிஞர் யார்? கார்ல் ரோஜர். ஒரு தனி மனிதனின் செயலாற்றல் மிக்க சமூக நடத்தைக்கு தேவையான மிக முக்கிய தகுதி எது? நுண்ணறிவு. ஒரு ஓட்டுநர் போக்குவரத்து சிக்னலில் உள்ள சிவப்பு விளக்கை கண்டவுடன் வண்டியை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது? ஒரு ஓட்டுநர் போக்குவரத்து சிக்னலை பார்த்த உடனே, அதாவது போக்குவரத்து சிக்னலில் ரெட் லைட் பார்த்த உடனே வண்டியை நிறுத்திடுவார். இது எந்த கற்றல் கோட்பாட்டில் இயங்குதுன்னு கேட்டிருக்காங்க. பழமை ஆக்க நிலையுறுத்தம். உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை தந்தவர் யார்? அதாவது மனப்பகுப்பாய்வு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. உளப்பகுப்பாய்வு கோட்பாடுன்னு கேட்டாலும் இவர் தான் வருவார். பிராய்ட். சிக்மண்ட் பிராய்ட். உளவியல் மற்றும் கல்வி ரீதியாக சம வயது ஒத்த பருவம் அல்லது குழு பருவம் என அழைக்கப்படும் பருவம் எது? ஃபர்ஸ்ட் குழவி பருவம், ஆன்சர் குமர பருவம். உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி நம் உடலையும் மனித வாழ்க்கையையும் முழுமையாக சமநிலையில் வைத்துக்கொள்ள தேவையானவை யாவை? உடல், மனம் மற்றும் சமூக தேவைகள்.
ஆசிரியர்கள் வகுப்பறையில் ஏற்படும் சவால்களை சரியாக கையாண்டு தங்களுடைய மனநலனை ஆரோக்கியமாக பராமரிக்க பயன்படுவது எது? நேர்மறை மனப்பான்மை. நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் காலப்போக்கில் எவ்வளவு வேகமாக நாம் நினைவிலிருந்து மறக்கின்றன என்பதை விளக்கும் மறதி வளைகோடு வரைபடத்தை உருவாக்கியவர் யார்? எபின்காஸ். சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத தீய உள்ளுணர்வுகளை சமூகம் ஏற்கும்படியான நல்ல உயர்வான காரியங்களாக மாற்றி வெளிப்படுத்தும் தற்காப்பு நடத்தை பொறிமுறை எது? இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். ஆளுமையை அளவிடும் புகழ்பெற்ற மைத்தட சோதனையை 1921ஆம் ஆண்டு உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டை சார்ந்தவர்? சுவிட்சர்லாந்து. வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறு கற்கும் திறன் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்பதால் ஆசிரியருக்கு மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு அவசியம்? ஆன்சர் தனித்தன்மை. நடத்தைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜே.பி. வாட்சன் கூற்றுப்படி குழந்தைகள் பிறக்கும் போதே இயற்கையாக கொண்டுள்ள அடிப்படை மனவெழுச்சிகள் எவை? அன்பு, பயம், அன்பு, சினம். கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது கற்றல் மற்றும் கற்பித்தலை மட்டுமே கையாள்கிறது என்று இலக்கணம் வகுத்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் சார்லஸ் ஸ்கின்னர். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தார்டெக். நுண்ணறிவு ஈவு கண்டறிவதற்கான சூத்திரம்? மனவயது பை கால வயது × 100. மனிதனின் அறிவு வளர்ச்சி அல்லது அறிவாற்றல் வளர்ச்சி பற்றிய நிலைகளை கூறியவர் யார்? பியாஜே. உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனிதனின் அடிப்படை தேவைகளை தேவைகளின் படிநிலை கோட்பாடாக வரிசைப்படுத்தியவர் யார்? ஆப்ரஹாம் மாஸ்லோ. கிளாசிக்கல் நிபந்தனையற்ற கற்றல் அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனிங் சோதனையில் பாவ்லோ எந்த விலங்கை பயன்படுத்தினார்? நாய். பாவ்லோ பயன்படுத்திய விலங்கு நாய். குழந்தை மைய கல்வியின் முக்கியத்துவம் என்ன? குழந்தையின் தேவைகள் ஆர்வங்கள் மற்றும் திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது. முதல் உளவியல் ஆய்வகத்தை 1879இல் ஜெர்மனியில் நிறுவியவர் யார்? வில்ஹெம் உண்ட்.
பரிசோதனை உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? வில்ஹம் உண்ட். பியாஜேயின் அறிவியல் வளர்ச்சி நிலைகளில் முதல் நிலை எது? புலன் இயக்க நிலை. நெக்ஸ்ட் தமிழ் பார்க்க போகிறோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? பாரதியார். திராவிட நாட்டின் மானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் மானம்பாடி முடியரசன். சொல்லின் முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் எது? ஔகார குறுக்கம். ஆயுத எழுத்து சொல்லின் எங்கு மட்டுமே வரும்? சொல்லின் இடையில் மட்டுமே வரும். மொழியின் முதற் காரணமாகிய எழுத்துக்களை எவ்வகை எழுத்துக்கள் என்பர்? முதல் எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் எத்தனை மெய்யெழுத்துக்கள் வரும்? 11 மெய்யெழுத்துக்கள். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை எது? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. இதுக்கு ஆன்சர் 4ஆம் வேற்றுமை. கூன்றது வரும் உருபு. ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? குற்றியலுகரம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் யார்? பாரதியார். பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் எது? பரணி. தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளை ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஆயிரத்தி 1906. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? சுரதா. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? வைப்பு. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2. இடப்பிறப்பு 1, முயற்சி பிறப்பு 1. வல்லின எழுத்துக்கள் 6ம் உடலின் எந்த பகுதியை இடமாக கொண்டு பிறக்கின்றன?
மார்பு. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வேற்றுமை. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அதற்கு பதிலாக ஒரு சொல் முழுமையாக வந்து பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுறுப்பு. காலத்தை காட்டும் இடநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எது? வினைத்தொகை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 42. சரியான விடையை தேர்ந்தெடு. மா, கோ, சோ, ஏ. அம்பு மதில் விலங்கு பெரிய அரசன். மானா விலங்கு. மானா விலங்கு பெரியன்னு வரும். கோனா அரசன். சோனா மதில். ஏனா அம்பு. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெய்யின். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? சால மிகுந்து பெரின்னு வரும். பிரிது மொழிதல் அணி. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். fill in the blanks with the correct article. This is dash umbrella. This is an umbrella. What is the opposite word of beautiful? Ugly. Fill in the blank with the correct verb. The stars dash at night. Shine. Option A. Choose the correct preposition. The ball is dash the box. The ball is in the box. Identify the silent letter of the word now. K. Find the plural form of the word child. Children. Choose the correct past tense form. Yesterday, I dash a mango. Eight. Identify the conjunction. I like milk dash I don't like tea. But I like milk but I don't like a tea. Which punctuation mark should come at the end of the sentence? Where are you going? Question mark. Choose the correct collective noun. A dash of sheep.
A flock of sheep. Fill in the blanks with the correct homophone. The wind dashed the leaves away. Blue. BLEW. Identify the sentence pattern. She sang a song. SVO. Find the antonym of the word ancient. Modern. Complete the sentence with the appropriate preposition. The meeting starts dash 10 a.m. At 10 a.m. What is the meaning of the phrasal verb give up? To stop trying. Next, identify the type of sentence. What a beautiful rainbow. Exclamatory. Choose the correct prefix to form the opposite of the word. Honest. Dishonest. Fill in the blank with the correct degree of comparison. Mount Everest is the dash peak in the world. Highest. Identify the adverb in the sentence. Choose the polite euphemistic word for the underlined word. He is a blind person. Visually challenged. How many syllables are there in the word education? 4. What is the clipped word for aeroplane? Plane. Identify the monosyllabic word from the option. School. Find the correct plural form of the word tooth. Teeth. In which year was Ruskin Bond honored with the Padma Bhushan Award, one of India's highest civilian awards? 2014. டோட்டலாக 90 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் எடுத்தேன். கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.